Hi friends, welcome to my channel. Today classல இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். பைப்பிங் த்ரெட்டை இந்த மாதிரி எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து கட் பண்ணி இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி காய வச்சுட்டு அப்புறம் சிக்ஸாக் போட்டு இந்த மாதிரி ஓவர்லாக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து ஒரு சைடு வந்து மேலே போகும்போது வந்து கிராஸாக போகணும். கீழே வரும்போது அந்த சைடு அந்த கார்னர் முடிகிற வரையும் கீழே வரும்போது சைடை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரணும். அங்கே அந்த சைடு போகும்போது ரைட் சைடு போகும்போது அந்த கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். அந்த கார்னர் வர வரைக்கும் அந்த மாதிரி போடணும். கார்னர் வந்த அப்புறம் நம்ம கிராஸாக லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். இது வந்து த்ரெட்டு வந்து கவுண்ட் பண்ணிக்கிடலாம். எத்தனை லைன் போடுதோம், எத்தனை கிராஸாக செயின் ஸ்டிச் போடுதோங்கிறத கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த இது மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு, இல்லாட்டி 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு அந்த மாதிரி மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கலருக்கு இப்போ க்ரீன் கலருக்கு 1/2 இன்ச்சு போடுறோன்னா அடுத்து வேறு ஒரு கலர் எடுத்தோன்னா அதில் வந்து 1/2 இன்ச்சு போடணும். அந்த மாதிரி நம்ம இந்த டபுள் கலர் வந்து யூஸ் பண்ணி இந்த த்ரெட்டை பைப்பிங் த்ரெட்டை எட்ஜ் வரைக்கும் நம்ம முடிச்சிடணும். இப்போ வந்து க்ரீன் கலர் வந்து நான் 1/2 இன்ச்சு போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த எல்லோ கலர் த்ரெட்டை அப்படி தான் கிராஸாக நம்ம எங்கே நம்ம முடித்தோமோ அங்கே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் 1/2 இன்ச்சு வந்து இதை வந்து போட்டு முடிச்சிடணும். போட்டு முடித்து நாட் போட்டுறணும். நாட் போட்டுட்டு அப்புறம் க்ரீன் கலர் எடுக்கணும். இது வந்து ஒயிட் கலர் அந்த பைப்பிங் த்ரெட்டு வெளியிலே தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ எல்லோ போட்டு முடித்தாச்சு. அப்புறம் க்ரீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ரீனும் 1/2 இன்ச்சு போட்டுட்டு அடுத்து எல்லோ வந்து 1/2 இன்ச்சு போடணும். லாஸ்ட்டு முடிக்கும் போது அதே மாதிரி தான் கீழே ஃபினிஷிங் வந்து அந்த கரெக்டாக அந்த கார்னர் வந்து கரெக்டாக முடிக்கணும். கிராஸாகவே இப்படி முடிச்சிடக்கூடாது. கரெக்டாக அந்த எட்ஜு வந்து கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கணும். எப்பயும் போல் ஒர்க்கு முடித்த அப்புறம் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிடணும். எம்போஸ்டு லோடு ஸ்டிச்சு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கர்வ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது நெக் பேட்டர்னில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். யூ நெக்கு அந்த மாதிரி எந்த நெக்குனாலும் நெக் பேட்டர்னுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டாக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி நீங்கள் ஒரு யூ நெக்கில் சின்னதாக ஒரு இது போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் எப்பயும் போல் தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ரைட் சைடு போக போக கொஞ்சம் கிராஸாக கொண்டு போகணும். அந்த கார்னர் வர வரைக்கும் கிராஸாக கொண்டு போகணும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கார்னர் வந்த அப்புறம் கீழே லாஸ்ட்டு எட்ஜு முடிக்கிற வரைக்கும் லாஸ்ட்டு ஃபினிஷிங் முடிக்கிற வரைக்கும் நம்ம கிராஸாகவே கொண்டு போகணும். அப்புறம் இந்த வளைவு வர இடத்துல வந்து உள் சைடு வந்து அந்த யூ நெக்கில் உள் சைடு வந்து நெருக்கமாகும். கீழ் சைடு வெளி சைடு வந்து கொஞ்சம் கேப்பு விட்டு கொண்டு வரணும். கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்தால் தான் அந்த வளைவு கரெக்டாக வந்து ஃபினிஷிங் லாஸ்ட்டு முடிக்கும்போது நல்லா வரும். இதை வந்து நான் பேப்பரில் எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி யூனெக் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வரும்போது எப்பவும் போல் கிராஸாக வரும். இந்த வளைவு வர இடத்துல உள் சைடு கொஞ்சம் நெருக்கமாகவும் வெளி சைடு இந்த சைடு இப்படி கேப்பு கொஞ்சம் அதிகமாகவும் வந்து ரொம்ப கிராஸ் எடுக்கணும். கிராஸ் எடுத்து அந்த சைடு வளைவு வரும்போது இந்த மாதிரி கிராஸ் எடுத்து இந்த ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் பார்க்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போயிடும். அந்த மாதிரி கிராஸ் எடுத்து நம்ம ஃபினிஷிங் கொண்டு வரணும். திரும்ப சொல்கிறேன். அந்த வளைவு வார இடத்துல உள் சைடு வந்து நெருக்கமாகவும் வெளி சைடு கொஞ்சம் கேப்பு விட்டும் நம்ம கிராஸ் எடுக்கணும். கிராஸ் எடுத்து
அந்த அந்த மாதிரி எடுத்து நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி தான் த்ரெட் ஒர்க்கில் பார்க்கலாம். இந்த சைடு நான் நெருக்கமாக போட்டிருக்கேன், இந்த சைடு கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கேன். அப்படி போட்டும் த்ரெட்டு வந்து ஒயிட் கலர் த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாத மாதிரி நம்ம பார்த்துக்கிடணும். அப்படி பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இந்த மாதிரி நெருக்கமாக போட்டுட்டு வெளி சைடு கேப் விட்டு போடணும். அது மாதிரி இந்த சைடு வந்து ரைட் சைடு வளைவில் வரும்போதும் அப்படி தான். உள் சைடு வந்து நெருக்கமாகவும் வெளி சைடு கொஞ்சம் கேப்பு விட்டும் நம்ம த்ரெட் கிராஸாக எடுத்துகிட்டே போகணும். எடுத்துகிட்டே போகும்போது தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா த்ரெட்டும் வெளியில் ஒயிட் கலர் த்ரெட்டும் வந்து பைப்பிங் த்ரெட்டு வெளியிலையும் தெரியக்கூடாது. இந்த டிசைன் வந்து இந்த யூனிக்கில் நம்ம சிங்கிள் த்ரெட்டை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். சிங்கிள் கலரை வச்சு டபுள் கலர் வச்சு நம்ம வந்து எம்போஸ்டு லோடு ஸ்டிச் போட்ட மாதிரி இதில் டபுள் கலர் த்ரெட்டும் நம்ம வந்து இதில் போடலாம். ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு தடவை நம்ம போட்டு டபுள் கலராக போட்டாலும் நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும். இந்த மாதிரி கிராஸாக வந்தாச்சா, இனிமேல் வந்து நம்ம ஈஸி தான் எப்பவும் போல். இனிமேல் போட்டு முடித்த அப்புறம் அவுட்லைன் வந்து எப்பவும் போல் செயின் ஸ்டிச் வந்து உள் சைடும் வெளி சைடும் செயின் ஸ்டிச் நம்ம போடணும். ப்ளவுஸில் போடும்போது பீட்ஸ் வந்து அவுட்லைன் போட்டோம்னா லுக்கு நல்லா வேறு லெவலில் இருக்கும். இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.